Hi dears, today we are going to start a new chapter in biology, chapter 2, 5 kingdom classification. Okay, this is about the living things or many living things are there, no? That living things are classified according to their similarities, difference, according to their characters. Okay, so about that only we are going to see in this lesson. Okay, so 5 kingdom classification means அப்படின்னா நிறைய லிவிங் திங்ஸ் இருக்கு இல்லையா நம்ம வேர்ல்டில். அந்த லிவிங் திங்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலியில் ஒரு குரூப்பாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி அதை ஒரு குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமையை பொறுத்து, அவங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்ன அதை பொறுத்து, அப்புறம் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள், இதை பொறுத்து ஒவ்வொரு அனிமலையும் தனித்தனி குரூப்ஸாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, சாப்டர் அப்ஜெக்டிவ்ஸ். In this chapter you will learn about the basis of 5 kingdom classification and its importance. 5 kingdom classification: Monera, Protista, Fungi, Plantae and Animalia. Okay, so இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்ப்போம்? 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனோட பேசிஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் என்ன, அதை கிளாஸிஃபை பண்ணதுனால அதோட முக்கியத்துவம் என்ன, இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்லாம் என்னென்ன அப்படின்றதான் இந்த சாப்டரில் பார்ப்போம். ஓகே, இன்ட்ரடக்ஷன். A detailed and systematic study of all living beings can be done by following a sequential and proper method by biologists. Since there are millions of living beings on this earth, to understand them better, a method of grouping has been employed. So what they are saying na, ஒரு லிவிங் பீயிங்ஸை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி, அதாவது முறைப்படுத்தப்பட்ட படிப்பு, ஓகேவா, முறையாக அது லிவிங் பீயிங்ஸ் வந்து எங்கேருந்து வந்தது, அது எப்படி உருவாச்சு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன, அதை பற்றி நல்லா தெளிவாக நம்ம படிக்கிறதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயாலஜிஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தட் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சீக்வென்சியல் அப்படின்னா ஒன்றை தொடர்ந்து வருகிறது, ஒன்றை பின்னாடி ஒன்னாடி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கனிசமை வந்து ஒரு குரூப்லையும், நிறைய செல் இருக்க ஆர்கனிசம் இன்னொரு குரூப்பையும், அதாவது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறத சீக்வென்சியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தட் வந்து நம்ம லிவிங் திங்ஸை பிரிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும், அதை வந்து மெத்தடை வந்து எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயாலஜிஸ்ட் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் அண்ட் இட்ஸ் நீட். There are millions of living organisms which exhibit a great deal of variation in their structure, mode of life and various other aspects. It will become easy to study them only when they are divided into distinct groups based on their similarities and differences. The scientific study of identifying, naming and grouping of organisms is known as classification. In addition to making the study simpler and easier, the classification of living organism has several other advantages. Classifying organisms helps to light on evolution of complex organisms from simpler ones. Also, newer species discovered can be placed in their appropriate groups. Helps establishing relationship among various groups of organisms. Helps to study the evolutionary history of organisms. By studying a fewer organisms, the characteristics of a whole group can be known. Okay, so இந்த கேரக்டரிஸ்டிக்ஸாக இந்த கிளாஸிஃபை பண்ணாங்க இல்லையா, அனிமல்ஸ் எல்லாமே, லிவிங் திங்ஸ் எல்லாமே கிளாஸிஃபை பண்ணாங்க இல்லையா, அதோட நீட்ஸ்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளோட லிவிங் திங்ஸ் வந்து பூமியில் வந்து ஓகே, ஸோ ஆனால் அதுக்குள்ளே நிறைய அதோட ஸ்ட்ரக்சரில் வேறுபாடு இருக்குது, அதோட வே ஆஃப் லைஃப், லிவிங் இருக்கு இல்லையா,
அதோட வாழ்வாதாரத்தில் வேறுபாடு இருக்குது. அது மாதிரி நிறைய அம்சங்களில் அவங்க வந்து வேறுபட்டு போயிருக்காங்க நிறைய லிவிங் திங்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் நம்ம அதை வந்து அது பர்டிகுலர் குரூப்பாக நம்ம டிவைட் பண்ணணும், அது தனியாக தெரியணும் அந்த குரூப்பு அப்படின்றதுக்காண்டி அவங்க வந்து அந்த சிமிலாரிட்டிஸில் அதோட ஒற்றுமைகள்லாம் என்ன, அதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதுக்கும் வேறு ஆர்கானிசம் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு லிவிங் திங்ஸும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ அப்புறமா தான் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. ஸோ கிளாஸிஃபிகேஷன்றது என்னது, ஒரு அறிவியல் மூலமா ஒரு ஆய்வு பண்ணி அதை ஒரு அனிமலை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நேம் வச்சு அது இந்த குரூப்பில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எல்லா லிவிங் திங்ஸுக்குமே பொருந்தும். ஓகே, அதை என்ன லிவிங் திங்ஸ் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு ஒரு நேம் இருக்கும், அதை நம்ம நேம் என்னன்னு பார்க்கணும், அது எந்த குரூப்பில் வரும், எந்த மாதிரியான அனிமல் குரூப்பில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்ம ஒரு லிவிங் திங்ஸை படிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதுக்காண்டி தான் இப்படி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்படி கிளாஸிஃபை பண்ணுறது மூலயமா அவங்க வந்து புது ஸ்பீசிஸாக ஏதோ ஒரு புது ஸ்பீசிஸ் உருவானாலும் அதை நம்ம வந்து கரெக்டாக இந்த குரூப்பில் தான் வரும் இந்த ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கவர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க கிளாஸிஃபிகேஷன் மூலயமா, என்னென்ன நம்மளுக்கு யூஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ரெண்டு அனிமல்ஸ் கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் எல்லாம், இவ்வளோ அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம அந்த குரூப்பாக டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களோட பரிணாம வரலாறு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, பரிணாம வரலாறை நம்ம படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது மூலயமா அந்த ஹோல் குரூப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு அனிமல் வந்து ஒரு குரூப்பில் இருக்காங்க, குறிப்பிட்ட அனிமல் வந்து இந்த குரூப்பில் தான் வருவாங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதுக்காண்டி தான் அவங்க கிளாஸிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு இது வந்து வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோஹப். A Swedish botanist named Carolus Linnaeus in the 18th century believed that it was essential to classify living things, and he established a system for that. He started this out with plants, and later he ended up organizing all life forms he knew. We still continue to use the core of his system. Linnaeus suggested a classification system in which he arranged organisms into taxonomic groups at diverse levels, conferring to the characteristics they possess. Carolus Linnaeus is also instrumental in naming an organism with two names, binomial nomenclature. The first name represents the genus, while the second name represents the species. For example, Mangifera indica is the scientific name of mango, and Flux domesticus is the scientific name of cat. For binomial nomenclature, Linnaeus is considered as the father of taxonomy. The groups or the levels from top to bottom are hierarchy of classification, kingdom, phylum, animals, division, plants, class, order, family, genus, species. A group of organisms having most of their characteristics in common is grouped under a heading called species. Two organisms from the same species can come under to reproduce and give birth to young ones. ஸோ கரோலஸ் லினேயஸ் இவர் வந்து ஒரு பாட்டனிஸ்ட் அப்படின்னா தாவரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்கள பாட்டனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கரோலஸ் லினேயஸ் வந்து 18th செஞ்சுரியில் என்ன இது பண்ணாங்க அப்படின்னா, லிவிங் திங்ஸ் எல்லாமே கிளாஸிஃபை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க, அதை பிலீவ் பண்ணாங்க, அதுக்கும் ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஸ்டெப் எடுக்க விதமாக ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு பிளான்ஸில் நம்ம
அதை கிளாஸிஃபை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ஸ்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க கிளாஸிஃபிகேஷனை. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா லிவிங் திங்ஸுக்குமே கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பிளான்ஸில் ஆரம்பித்தவர் அனிமல்ஸ்க்கும் கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? ஸோ அது மூலயமா அவங்க என்ன பண்ணாங்க, கிளாஸிஃபை பண்ணி அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒவ்வொரு ஆர்கனிசமுக்கும் நேம்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது குறிப்பிட்ட நேம்ஸ், அதாவது அவங்களுக்கு 2 நேம்ஸ் வர மாதிரி ஆரம்பித்தாங்க. ஓகே, எந்த மாதிரி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜீனஸாக வரும், செகண்ட் நேம் வந்து ஸ்பீசிஸாக வரும். ஸோ ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் ரெண்டுமே இனம் தான். ஓகே, அதாவது ஜீனஸ் ஸ்பீசிஸ்ன்றது குரூப், சப் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டுமே ஒரே இனம் தான். ஆனால் அதுலேயுமே இது வந்து ஜீனஸ் அப்படின்றது ஒரு பேரினம், ஸ்பீசிஸ் அப்படின்றது சிற்றினம் அப்படின்ற மாதிரி பிரித்தாங்க. ஒரு அனிமலை இந்த மாதிரி போட்டு பிரிச்சுட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேமை வந்து நம்ம ஜீனஸ், அதாவது பேரினத்தில் வரட்டும், ஸ்பீசிஸ் அதை வந்து செகண்ட் நேம் சிற்றினத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரித்தும் அவங்களே பேரும் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேங்கோ இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரூட்டுக்கு மேக்னிஃபரா இண்டிகா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேமை வந்து ஜீனஸ், அதாவது பேரினத்தில் வரும், இண்டிகா அப்படின்றது ஸ்பீசிஸ் சிற்றினத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் நேம் வந்து ஒவ்வொரு லிவிங் திங்ஸில் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் வைக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி கேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளக்ஸி டொமஸ்டிகஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ ஃப்ளக்ஸ் அப்படின்னா அது வந்து ஜீனஸ் பேரினத்தில் வரும், டொமஸ்டிகஸ் அப்படின்றது ஸ்பீசிஸ் சிற்றினத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலும் கிளாஸிஃபை பண்ணதுனால அது வந்து பைனாமியல் நாமன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணதுனால அவரை நம்ம ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி, அதாவது வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லி இவரை அழைக்க ஆரம்பித்தோம். ஸோ கரோலஸ் லினேயஸ் தான் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹயாக்ரி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், அதாவது வகைப்பாட்டின் படிநிலை. ஸோ எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு ஃபைலம். ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிஸ்க்கும் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் கிங்டம் இருக்கும், ஃபைலம் இருக்கும், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ் இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு அனிமலுக்கும். அதே இது பிளான்ஸாக இருந்தால் நம்ம டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும், அனிமல்ஸாக இருந்தால் ஃபைலம் சொல்லணும். ஓகே, கிளாஸ்னா வகுப்பு, ஆர்டர்னா வரிசை, எந்த வரிசையில் வராங்க, ஃபேமிலினா அது எந்த ஃபேமிலியில் அது இருக்குது, குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு. ஜீனஸ் அப்படின்னா பேரினம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பீசிஸ் அப்படின்னா சிற்றினம். ஸோ அதோட இனத்திலேயே 2ஆக பிரிச்சிருப்பாங்க, இது பேரினம் சிற்றினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அவங்க பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஒவ்வொரு ஆர்கனிஸ்க்கும், இந்த ஃபார்மேட்டு தான் இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு அதாவது குரூப் ஆஃப் ஆர்கனிசம் ஹேவிங் மோஸ்ட் ஆஃப் தியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் காமன் இஸ் குரூப்ட் அண்டர் ஹெட்டிங் கால்ட் ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் அப்படின்னா அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரே குணாதிசயங்களை கொண்ட அனிமல்ஸ் எல்லாமே ஒரு காமன் குரூப்பில் வரும். ஓகே, அதை நம்ம ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இதுதான் கிளாஸிஃபிகேஷனோட பேசிஸ். ஓகே, ஸோ இதை வச்சு தான் அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு ரீட் டுடே this page number 26 and this 27 info her and send a voice note to me and write the Tamil meaning for the hard words. Okay, Tamil hard words எல்லாம் underline பண்ணி அதுக்கான தமிழ் மீனிங் எழுதியிருக்கணும். ஓகே, தேங்க்யூ.